கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் காரியத்தை நடப்பிக்கிறது என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் விசுவாசித்தால் தான் அந்த வல்லமை, விசுவாசத்தின் வழியாக நீங்கள் விசுவாசித்த வாக்குத்தத்த வசனங்கள் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது விசுவாசம் வல்லமையாய் வெளிப்பட்டு அந்த காரியத்தை அந்த வார்த்தையாகியவர் அவர் நடப்பிக்கிறாராம். நீங்கள் அல்ல நடப்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியிலோ சுய பலத்திலோ அல்ல. நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு இந்த வார்த்தையில் இருக்கிற கிறிஸ்து, இந்த வார்த்தையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தையில் இருக்கிற தேவ வல்லமை இன்றைக்கு எனக்கு காரியத்தை நடப்பித்து தரப்போகுது என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இருதயத்தை நிறைவினால் உங்கள் வாயினால் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேத வசனம் எவ்வளமாக சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள் ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம், இந்த வார்த்தையின் அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் விசுவாசத்தின் ஆவி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் அர்த்தம் இதுதான். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா, நீ விசுவாசியை மாறி இருக்கிற, நீ விசுவாசித்து விசுவாசியை மாறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாம் இருக்கிறபடியால் தான் நாம் விசுவாசிக்கிறதை பேச வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். தோல்வியை ஒருபோது நீங்க பேசக்கூடாது, குறைவுகளை பேசக்கூடாது. நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் விரக்தியை, மனசோர்வை, நீ விசுவாசிக்காதவளா இருக்கிறபடினால்தான் தோல்வியை பற்றி பேசுறீங்க, விரக்தியை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? நீ தேவனை விசுவாசித்தால் நாம் வெற்றியை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம், தேவனை துதிக்கிறவர்களை காணப்படுவோம். இந்த காலை வேளையில நீங்கள் படுகிற வேதனைகள், துன்பங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எப்ப பார்த்தாலும் நீங்கள் பணக்குறைவுகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதன் விளைவினால உங்களுடைய விசுவாசம் சுருங்கி விடுகிறதா? உங்களுடைய விசுவாசம் என்ன செய்கிறது? சுருங்கி விடுகிறது. மாறாக நீங்கள் பாருங்களேன், இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஆச்சரியமான பரலோகத்தின் பிதாவை குறித்து நீங்கள் பேசுகிறதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து பேசுகிறதற்கு பதிலாக உங்களுடைய விசுவாசம் அப்பொழுதுதான் துள்ளி குதித்து வேகமாக அந்த வசனம் வளர்கிறது, அந்த வேத வசனம் நிறைவேறுகிறது. நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தரை உயர்த்தும் அதை பார்ப்பீர்கள். இல்லை என்று சொன்னால், நீங்கள் வியாதியை குறித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் சரீரத்தில் வியாதியை தான் உண்டாக்கும். நீங்க அடுத்தடுத்த மருத்துவ போயிட்டே தான் இருப்பீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த வியாதிக்கு இந்த டாக்டர்கிட்ட போனா குறையல, இந்த மருந்து சாப்பிட்டா குறையாது, ஒரு சந்தேகம் உங்களுக்குள் வரும். சந்தேகத்தை குறித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதன் விளைவாக உங்கள் சந்தேகம் மேலும் மேலும் வலிவடை செய்ததுக்கு நீங்க தான் காரணம். அவை உங்கள் விசுவாசத்தை அழித்து விடுகிறது. இன்னைக்கு இந்த 2 காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தை சுருக்க செய்கிற காரியங்கள், உங்களுடைய விசுவாசத்தை அழிக்க செய்கிற காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமாயின் இன்றைக்கு இந்த காலை வேளையில அதை வேரோடு பிடுங்கி போட்டுருங்க. என் பரமபிதா நடாத அந்த நாட்டை நீங்க பிடுங்கி போட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேத பகுதியின் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக நீங்கள் இந்த வேத பகுதியில நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லப்படல. பாருங்களேன், தெளிவா சொல்லி பெறுகிறது. நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றும் சொல்லப்படவில்லை. தெளிவாக நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நான் இருக்கிறபடியெல்லாம் நான் விசுவாசிக்கிறதை பேச வேண்டியவர்களாக இருக்கிறேன். நான் தோல்வியை ஒருபோதும் பேச மாட்டேன். தெளிவாக இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து நீங்கள் அறிக்கையிடுகின்ற வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசித்தேன் ஆகினால் பேசினேன் என்று சொல்லி. அப்ப நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் உங்க வாயிலிருந்து வருகிற அறிக்கைகள், அந்த அறிக்கை பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக செல்கிறது. அவர் தேவனுக்கு முன்பாக கொண்டு செல்கிறார். அங்கிருந்து தேவன் உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார், கிரியை செய்கிறார். விசுவாசத்தோடு அந்த வல்லமை புறப்பட்டு நீ விசுவாசிக்கிற இன்னார் அறிந்திருந்தபடினா இன்றைக்கு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்கள் காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. வியாதியிலிருந்து விடுதலை, பலவீனத்தின் விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, தரித்திரத்தின் விடுதலை, பண நெருக்கடி விடுதலை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்குள்ளாக விசுவாசத்தின் அறிக்கை வெளிப்படட்டும்.
ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற தகப்பனே. ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.